அல்ஹம்துலில்லா வழக்கம் போல் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு வண்டியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சவாரிக்கு கிளம்பியாச்சு. அல்ஹம்துலில்லா ஃபோன் ஆன் பண்ண உடனே இங்கேருந்து மணலிக்கு சவாரி அடிச்சுது. ஆஹா சூப்பர் சவாரியாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்பும் போது பாதி தூரத்தில் மறுபடியும் கஸ்டமர் கேன்சல் பண்ணிட்டாங்க. இது வழக்கமாக நடக்கிற விஷயந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சவாரி பிக்கப் ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லா நான் அப்படியே போக ஆரம்பிச்சிட்டேன். இங்கே போயிட்டுருக்கும் போது தான் இந்த இடத்த பார்த்தேன். தூரத்தில் ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா? அது என்னன்னு தெரியுமா யாருக்காவது? நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது நம்ம சென்னை மாநகர மக்களுடைய குப்பை தான். நம்ம அன்றாடம் வீட்டில் யூஸ் பண்ணுற குப்பைங்க தான் இப்படி மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கு. இதை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு விஷயம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. இதுக்கு பின்னாடி எத்தனை தூய்மை பணியாளர்களுடைய உழைப்பு இருக்குல்ல. அவங்களுக்கு பெருசாக என்ன சம்பளம் கிடைக்க போகுது? இருந்தாலும் அவங்க நைட்டு பகல்னு பார்க்காம நம்மளுடைய வீட்டையும் நம்மளுடைய ஊரையும் சுத்தமாக வச்சுக்கிறனால தான் நம்ம சிங்கார சென்னைன்னு கெத்தாக சொல்லிட்டு திரிய முடியுது. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க மேலே எனக்கு மரியாதை இன்னும் அதிகமாகுது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நம்ம தெருக்களில் அவங்க தூய்மை பணி செய்ய வரும் பொழுது நம்மளால் முடிஞ்சது ஏதாவது வீட்டிலேருந்து பலகாரமோ அல்லது டீயோ அல்லது அட்லீஸ்ட் தண்ணியாச்சும் கொடுத்து அவங்கள கண்ணியப்படுத்தணும்னு பர்சனலாக எனக்கு தோணுது. எனிவே எல்லா சவாரியும் இன்றைக்கி நல்லபடியாக முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லா இன்றைக்கி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம சேனலில் வர வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம கமர் பாய் விலாக்ஸ் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லா.